ஃபைப்ராய்டு அப்படின்றது மல்டிபிள் ஃபைப்ராய்டாக வந்து இருக்கலாம். யூட்ரஸில் வந்து எந்த இடத்துல வேணாலும் எந்த மாதிரி வடிவங்களில் வேணாலும் ஃபைப்ராய்டு வந்து இருக்கலாம். ஏன்னா யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த 3 லேயரில் மேல் பக்கமாக இருக்கக்கூடிய லேயர்லேயும் ஃபைப்ராய்டு இருக்கும். ரொம்ப அடியில் அந்த மசில் லேயர்லேருந்து கூட ஃபைப்ராய்டு வந்து ஃபார்ம் ஆகலாம். ஏன்னா அது இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து இருக்கக்கூடிய சைஸை பொறுத்து டிஃப்ரென்ஸ் வரும். அதனால உங்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறுகளும் இதனால தான் வந்து இருக்கும். ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கிறது, பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வர்றது, சினை மூட்டையோட வளர்ச்சி சரியான முறையில் வந்து இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபைப்ராய்டு கட்டி தான். இப்போ உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல், ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்லாம் ரொம்ப ஹை லெவலில் இருக்கலாம். அதனால கூட அந்த சினை மூட்டையோட வளர்ச்சி வந்து சரியான முறையில் வந்து முதிராமல் இருக்கலாம். இப்போ இதற்கான முறையான சிகிச்சை நம்ம மூலிகை மருத்துவத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஃபைப்ராய்டு கட்டியை நிரந்தரமாக கரைச்சி வெளியில் நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு, பீரியட்ஸ் மூலமாக நார்மலாக கரைஞ்சி வெளியில் கொண்டு வரதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். உங்களோட பெரிய சைஸில் 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டெலாம் கூட நம்ம மூலிகை மருந்துலே கரைச்சி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸ் தான், 2.5 சென்டிமீட்டர் 2.7 சென்டிமீட்டர், இதெல்லாம் ரொம்ப சின்ன சைஸ் தான். ஏஜ்மே உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். உங்களோட ஏஜ் அதிகமாக இருந்தவங்களுக்குலாம் கூட நம்ம நார்மலுக்கு கரைச்சி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். முதல்ல இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபுட்டில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கணும். நிறைய ஆயில் ஃபுட்டு, டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸு, அதே மாதிரி சாட் ஐட்டம்ஸ், ரொம்ப வந்து மசாலா கலந்த உணவுகள், ஈஸியாக செரிமானம் ஆகிற மாதிரியான ஃபுட் வந்து எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வந்து வயிற்றில் தேங்குற மாதிரி இந்த பரோட்டா, அதே மாதிரி இந்த மைதா கலந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கிறது, ஒயிட் கலர் சுகர், ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். பால் பொருட்களையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபைப்ராய்டு ஒன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கு முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாகாமல் உணவுப் பொருட்களோடு சேர்ந்து மருந்துகளும் எடுத்துகிட்டு வரும்போது அது கரைஞ்சி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். தஞ்சாவூரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் நேரில் போய்ட்டு ஃபைப்ராய்டுக்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 3 மாதத்துலேயே உங்களுக்கு ஃபைப்ராய்டு முழுமையாக கரைஞ்சி நார்மலாக உங்களுக்கு பீரியட்ஸ் மூலமாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் யூஎஸ்ஜி ஸ்கேன் இன்னொரு வாட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும், உங்களுக்கு நார்மலான ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் இருக்கும். ஃபைப்ராய்டு எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்கேன் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஃபைப்ராய்டெக்டமிலாம் எதுவும் பண்ணாமல், சர்ஜரி எதுவும் இல்லாமல் மூலிகை மருத்துவத்திலே நிரந்தரமாக கரைச்சி வெளியில் கொண்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் போய்ட்டு இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு வீட்டில் வந்து கலர்ச்சி காய் வந்து அதை நீங்கள் நல்லா வீட்டில் பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த கலர்ச்சி காய் சூரணம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். காலையில் நைட்டு ரெகுலராக ஹாட் வாட்டர்லேயோ இல்லை தேன்லேயோ கலந்து இந்த கலர்ச்சி காய் சூரணம் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே ஃபைப்ராய்டு ஃபார்ம் ஆகாமல் அந்த சிஸ்ட் எதுவும் மறுபடியும் வராமல் அவங்களால பார்த்துக்க முடியும்.